இறங்கி விட்டால் தலையில் மண்ணை அள்ளி போட்டு அமெரிக்க சோல்ஜர்களை எலி பிடிக்கிறாப்புல இப்படி பிடிச்சிருக்காங்க. பூச்சி கவுச்சி கவுச்சி கவுச்சி. Grab two-wheeler man. Okay. Uncle John. Uncle John. நம்ம போற இடம் பேர் வந்து குச்சி டனல்ஸ். குச்சி டனல்ஸ் இங்கேருந்து 2 மணி நேரம் இருக்குது. இராணுவ நடவடிக்கைகள், அமெரிக்க இராணுவத்துக்கு எதிராக நடந்த இராணுவ நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட குகைகளை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு குரூப் டூரில் புக் பண்ணியிருக்கேன். 1200 ரூபா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும். நானாக தனியாக போனால் எவ்வளோ ஆகும் பார்த்தேன். அது 1000 ரூபா ஆகுது. 250 ஜாஸ்தி, பரவாயில்ல. அதை இன்றைக்கி போய் பார்ப்போம் வாங்க. இந்த டூ வீலர் ஏன் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கலாமே அப்படின்னு நம்ம பேர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வேணும். நான் டூ வீலர் நல்லாவே ஓட்டுவேன். நான் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் அப்ளை பண்ணேன். அது ஒன்றும் கிடையாது. 1200 ரூபா 1300 ரூபா தான். ஆன்லைன்லேயே நம்ம நாட்டில் கொடுத்துட்றாங்க. வெளிநாட்டில் ஓட்டுறதுண்டான டூ வீலர் லைசன்ஸு. நம்ம கீப் லெஃப்ட்டுன்னு போய் பழகிட்டோம். எனக்கு வயசாக அந்த 60+ ஆகும்போது அந்த புதுசாக அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குதுன்னு மனசுக்கு பட்டுச்சு. நம்ம கீப் லெஃப்ட் சைடில் தான் வச்சுருக்கோம். இவங்க கீப் ரைட்டு. ஸோ தட்ஸ் த ரீசன். அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த கிராப் ஆப் ரொம்ப சீப் தான். இப்போ பாருங்கள், இப்போ ரொம்ப 78 ரூபா தான். அது நான் வந்து இப்போ என்னோடய ஆக்சிஸ் பேங்க்கு நம்மளுடைய டெபிட் கார்டை இதோட அட்டாச் பண்ணிட்டோம்னா புக் பண்ண உடனேயுமே நம்மகிட்ட காசை எடுத்துரும். இந்த தம்பி இறங்கினோடனே பிறகு மண்டியை உணர்ந்து பூக்கி நன்றி அப்படின்ட்டு அவங்க மொழியில் சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த தம்பி இல்லை, இவர் எனக்கு மேலே வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பையன். இந்த ரூட்டு பாரு கையெல்லாம் காங்க. எவ்வளோ அருமையான என்ன ஏஜ் இருக்குன்னு தெரியும். எனக்குலாம் பாச தெரியாது. ரைட்டு கண்ணு தேங்க்ஸ். கேமரால கிட்டத்தட்ட நம்ம காஃபி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு காஃபின்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். ரைட் சூச்சி டனல்ஸ் போடுறதுக்காக வெயிட் பண்ணேன். வந்துச்சு வண்டி. அந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் வந்து நான் மட்டும்தான் ஏறி இருக்கேன். இனிமேல் தான் மற்றவங்க எல்லாம் போகிற வழியில் ஏறிக்குவாங்க. வண்டி நல்லா இருக்கு. அதான் நிற்கிறேன்ல. இது வந்து சூச்சி இல்லைப்பா, பூச்சி டனல்ஸ். பூச்சி டனல்ஸ் கேட்போம். Wait a minute. You pronounce the tunnel name? How to pronounce? C-U. Spelling I know. Tell me. Tunnel name? Chuchi or Gucci? Gouchi. Gouchi. Yeah, Gouchi tunnel. Gouchi tunnel. Gouchi tunnel. Okay. போக ஆரம்பிச்சிட்டோம். என்ட்ரன்ஸ் நிறைய இந்தியன்ஸோட பழகினால அவன் வச்சிருக்க ஒரு சிக்னேச்சர் வேர்டு வந்து சலோ. ஸோ சலோன்னா இவன் மட்டும்தான் சொல்லுவான், வேற யாரும் சொல்ல மாட்டான். அதனால் நம்ம குரூப் தொலைஞ்சு போகாது அப்படின்னு இருக்கான். 21 வருஷம் நடந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட யூஎஸ் அமெரிக்க சோல்ஜர்ஸ் 58,000 பேர் தான் செத்து போயிருக்காங்க. இவங்களில் வந்து ஒரு 30 லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க. கொரில்லா வார்ஃபேர் தான் நடத்தியிருக்காங்க. அமெரிக்க சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களால அந்த புலிகளுக்குள்ளே இறங்க முடியல, குகைக்குள்ளே போக முடியல. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த சோல்ஜர்ஸாலையும் போக முடியல. அதுக்கடுத்து சவுத் கொரியாவிலேருந்து சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களால போக முடியல. இருந்தாலும் அது போக நாய்ப்படைன்னு தனியாகவே ஒன்று வச்சுருந்துருக்காங்க. இது போக கேஸு, தண்ணி எல்லாமே இந்த குகைக்குள்ளே பல கொடுமைகள் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்கிட்டே இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் அப்புறமே நம்ம மொழிபெயர்த்து தமிழில் சொல்லிக்கலாம். அருமையாக சொல்கிறான். அதை நம்ம பார்த்துட்டு எல்லா டூரிஸ்டும் வந்துடுறாங்க. இங்கே வாங்க. எப்படி இந்த குகைன்னு சொல்லலாமா, டனல்ன்றதுக்கு என்ன வார்த்தை கரெக்டான வார்த்தையை சொல்லலாம்? சொல்லலாம், குகைன்னு சொல்லலாம்.
தோண்டி இருக்காங்க. இயற்கையான குகையில் செயற்கையாக அவங்களா தோண்டி தோண்டி மண்ணை தோண்டி யுத்தத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சலோன்ட்டான். அந்த குண்டு பையன் போயிட்டு அந்த யுத்த டயத்தில் இவங்கெல்லாம் 40-45 கிலோக்கு மேலே எழுத மாட்டாங்க. சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்த குரூப்பு இப்போ இவர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இவ்வளோதான். இந்த விஷப்பரிச்சியெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னு கேள்வி அந்த மாட்டிக்கிட்டார்ல இவர் பரவாயில்ல யங் மேனு மல்கா இறங்குறான். நம்ம ஊருக்கு இந்தியன் தான். வெரி டிஃபிகல்ட். எப்பா நமது குழுவை சேர்ந்த மற்றொரு அமெரிக்க பெண்மணி வேகமாக இறங்குகிறார். இறங்கி விட்டார். தலையில் மண்ணை அள்ளி போட்டு விட்டார். வேகமாகவும் மெதுவாகவும் வந்து கொண்டிருக்கிறார். அமெரிக்க சோல்ஜர்களை எலி பிடிக்கிறாப்புல இப்படி பிடிச்சிருக்காங்க. இப்ப எலி பிடிக்கிறதுக்கு இது மாதிரி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னு செஞ்சு ஒரு வச்சிருக்காங்க. இதுல எல்லாம் இறங்கணும்னா என்ன தெரியும்? Why he jump inside? Show me. Yeah. Because when the tour guide come here, the tour guide cover it. Anybody wanna try? Soldier, they will be shooting, right? They cannot rely way to be. இதுல அப்படியே கிரால் பண்ணி தவந்து போனா அதுல வெளியே வந்துடுறாமா. எம்மா இந்த அக்கா ட்ரை பண்றேன்னு பார்த்துட்டு வாங்க. இதான் நம்ம குரூப். அந்த பையன், இந்த பொண்ணு, 2 பொண்ணு, இந்த பொண்ணு, அந்த அங்கிள் சொல்லுங்க. Okay, Cambodia, go back to India. Go. I'm still on the right field. இறங்கிட்டு அப்படியே கிடுக்கிடுக்குன்னு தப்பிச்சலாம். When the US come to here, the first step is kind of rest. The second one is நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு they use the water, they pump inside. தண்ணி இருக்குல்ல, தண்ணி வெள்ளக்காரன் வந்து அமெரிக்காக்காரன் தண்ணியை பம்ப் பண்ணிடுவானா. Can you guess the tunnel can be why? It's connected to the road. Yeah, one reason. நல்ல பேலாச்சேவே. That's one before the 1966, before the US come here, no unit together. Go. தேசபக்தி கதையை சொல்றான். You got no அவங்களுக்கு அந்த தேசபக்தி கடுமையா இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா போராடி பல பேர் செத்து போய் வந்ததுனால. That's one, when you clear it, you got it become independent. Over your hand or leg, even with the breath. Like by silk. Yeah, by silk. You can make a lot of things and it becomes the water. This one is American tank. American tank. M41. You can call by the other name is the Bulldog. When the US they come to the Kochi here, they rub the bomb front. ஃப்ரண்ட்ல ஒரு டைப்பா இருக்கு, பேக்ல ஒரு டைப்பா இருக்கு. இதுல உள்ள வீல் எல்லாம் கழட்டிட்டாங்க. தனால அப்படியே இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க டேங்கை. இது அமெரிக்கன் டேங்க். அமெரிக்கன் M41. யுத்தம் நடந்தப்ப இங்க மரம் செடி கொடி எதுவுமே கிடையாதான்.
இதெல்லாம் இப்போ புதுசாக வச்ச மரங்கள். அப்போ அதுக்கு பிறகு இப்போ நடந்தப்போ எல்லா மரத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சலோ சலோன்றான். First one is a sticking trap. You can see the four direction, right? If you Trap. step in the middle, four direction will stick to your leg. If you want to survive, you have to cut your leg because they got a poison. அமெரிக்காக்காரனை பிடிக்கிறதுக்கு எல்லாம் ட்ராப்பு. அந்த யுத்தம் நடந்தப்ப When you step in the middle, it's people they bring that bomb back to home. மிலிட்ரி ஒர்க் ஷாப். நம்ம எல்லாம் பார்த்தா மிலிட்ரிக்காரன் மாதிரி தான் தெரியுது. என்ன பண்ணுறான் பட்ஜெட்டுன்னு வளர்த்து விட்றாங்க பாரு. தேசபக்திக்கு அதுவே இல்லை. இதை கேள்வி நம்ம பண்ணுது மரத்தை அறுக்கிறான் வச்சு செய்கிறான் பாரு. பம் பாம் வெடிகுண்டு முருகேசன் தான். வெடிகுண்டு முருகேசன் அந்த ஷூட்டிங் ரேஞ்சு சட்டம் கேட்கல. நம்ம கூட இறங்கி சுடலாம். மிலிட்ரிக்காரன்ட்டேருந்து குண்டு வாங்கி சுடுறது கடுமையான விலையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஸ்பெண்ட் பண்ணால் மிஷின் கன்னில் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வரலாம். ஸோ நான் இதில் வந்து எனக்கு ஆர்வம் அவ்வளோ பணம் செலவழிக்கிறது இல்லை. வேடிக்கை பார்ப்பேன். நம்ம டீமில் வந்திருக்கவங்க சுட போகிறாங்க. சத்தம் கேட்குது பாரு. அங்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் போகிறேன். பரிசைகளை அள்ளி தர்றாங்க. போது ஒரு பிரச்சனை இல்லை சார். இதுக்குள்ள ஷூட் பண்ணுறவங்க மட்டும்தான் கீழே இறங்கி போக முடியும். நம்ம மாதிரி ஆள் வீடியோ எடுக்கிறது ரொம்ப பக்கத்தில் போக முடியாது. போதும். Okay, look at me. 1, 2, 3. Okay. The end of the tunnel. Okay. Hello. Look at me. Yeah. 1, 2, 3. 1, 2, 3. Okay. Yeah. Okay. டனலுக்குள்ள வந்துட்டோம். வியட்நாம் ராணுவம். வா ஒன்றும் இல்லை. கேன் கம் டவுன். அம்மா போகிற விருப்பம் இதுதான் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் கடல். You can go. I'm not going again. சும்மா ஒரு 20 மீட்டர் போயிட்டு மேலே வந்துடலாம் அப்படின்றார் அண்ணன். बंद कर दो. முதல் குளிஞ்சு போனேன். அப்புறம் குளிஞ்சு போகிறது முடியலன்ட்டு தவந்து வந்துட்டேன். குளிஞ்சு போக முதல்ல தவந்து வந்திருந்தா ஒரு இது வந்திருக்காது. எல்லாம் பட் யுத்தத்தில் கிவ் ஹர் ஹேண்ட்ஸ் அந்த ஜாலியாக வந்துச்சு. ஏம்மா ஓகே. இந்த காட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றிட்டோம். யங்ஸ்டர்ஸாக இருக்கிறோம் 100 மீட்ரு வரைக்கும். நான் 20 மீட்ரு 100 மீட்ரு வரைக்கும் மொத்தம் ஒரு 3 கிலோமீட்டர் இது வரைக்கும் நடந்துருக்கோம். உள்ள பங்கரில் கிரால் பண்ணி நான் ஒரு 20 மீட்டர் கிரால் பண்ணேன். அவன் 100 மீட்டர் 100 மீட்டர். வெரி குட். கவர்ந்து வந்து அப்படி காலெல்லாம் புண்ணு. ஒரு பேம்பு பைப்பு கைகள் மூங்கில்
தூங்கிட்டு போயிட்டு வந்தோடனையும் எல்லா குரூப்பை உட்கார வச்சு டீ கொடுத்து ஆலவழி கிழங்கு அதை கொடுத்தோம் வச்சு எல்லாரும் உட்கார வச்சு ஒரு வீடியோ போட்டோம். அந்த யுத்தத்தில் நடந்த பிரச்சனைகளை வீடியோலையும் காமிக்கிறாங்க. அம்மா தாயே ஹோசிமின் சிட்டியில் உள்ள மாரியம்மன் கோயில் தேன்பா மாரியம்மன் பாரு வாழை மரத்தை கட்டி வச்சுருக்காங்க. இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் போகுது. நான் எங்கே போய் ஷூவை கட்ட போகிறேன்னு தெரில. பார்ப்போம். அம்மா தாயே மாரியம்மன் பார்த்துட்டேன். மாரியம்மன் கோயிலுக்கே வந்துட்டோம் நாங்கள். பாரு பேச்சியம்மன் இருக்காங்க. பேச்சியம்மன் தெரியுதா? பேச்சியம்மனையும் பார்த்தாச்சு. எங்கே ஹோசிமின் சிட்டியில் வந்து பேச்சியம்மன் வெள்ளக்காரிகளும் வர்றாங்கப்பா நம்ம கோயிலுக்கு. பக்கத்து ஏதோ போட்டுருக்காங்க, அவங்க மொழியில் போட்டு வச்சுருக்காங்க. பாரு என்ன பண்ணுறது. அதவா நல்ல அப்படியே சேர்த்து வச்சுருக்கேன். என்ன கோயில் தான், தமிழ் கோயில் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்புறம் காலம் மாறிடுச்சு, தமிழ் ஆளுங்க யாரும் இல்லை. பரமசிவம், இந்த பரமசிவன்ற வார்த்தையெல்லாம் தமிழ்லேருந்து தான் வருது. நடராஜர், சிவகாமி அம்மா, சிவகாமி சிவகாமி சிவகாமி. இதோ வந்து இறங்கி நடந்து வந்தேன். கோயில் கோபுரத்தை பார்த்தோன்னே சரி நம்ம கோயில் ஷூவை போடாதீங்கன்றாங்க. சரி அது வரைக்கும் வந்துக்கலாம். அந்த ஷூவை கட்டி போட்டு மாரியம்மன்